ஊரே விழாக்கோலம் கொண்டிருக்க மன்னர் ராஜேந்திர சிம்மன் ஆட்சியில் சுந்தர தேசத்து மக்கள் சந்தோஷ கூத்தாடிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் அந்த அரண்மனையின் பட்டத்து இளவரசன் 14 வயதேயான வீரசிம்மன் தனது முதல் மற்றும் கடினமான மூலாதார சக்கர சோதனையை முயற்சி செய்து கொண்டிருந்தான். தன் உடலை நேராக்கி மூச்சை சீராக்கி ஐம்புலன்களையும் விழிப்பு நிலையில் வைத்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சர்வ சிரத்தையுடன் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்தி தன் கைகள் இரண்டையும் சுழற்றி முன் தள்ள ஒரு அபூர்வ சக்தி தோன்றி அதிர்வலைகளாக மாறி அவன் முன் நின்று கொண்டிருந்த மரப்பெட்டகத்தை சுக்கு நூறாக தகர்த்தது. சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் இளவரசன் வீரா என்கிற வீரசிம்மன். பொதுவாக நம் உடலில் 7 மிக முக்கியமான சக்கரங்கள் இருக்கும். சக்கரங்களின் சக்தியை ஒவ்வொன்றாக எழுப்புவதன் மூலம் ஒருவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரராக மாற முடியும். அந்த தேசத்தில் இருக்கும் அரச வம்சத்தினர் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் இந்த 7 சக்தி நிலைகளையும் அடைவதையே தன் வாழ்நாள் லட்சியமாக முயன்று கொண்டிருந்தனர். அதில் வீரசிம்மன் அந்த முதல் சக்கரத்தின் உச்சத்தை தான் இந்த வயதிலேயே இன்று அடைந்து பெரும் சாதனையை படைத்திருக்கிறார். அதை தன் தந்தையும் அரசருமான ராஜேந்திர சிம்மனிடம் சொல்ல ஓடி வந்தார். அப்பா என்றபடி வேகமாக ஓடி வந்தவனின் மகிழ்ச்சி நிறைந்த குரலை கேட்டு வீரசிம்மனை நோக்கி திரும்பியவர் அவன் முகத்தில் தெரிந்த தேஜஸில் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றார். வீரா, நீ முதல் மூலாதார சக்கரத்தை அடைஞ்சிட்டியா? எனக்கு தெரியும், நீதான் இந்த உலகத்தை காக்க பிறந்தவன். எனக்கு தெரியும். என் நம்பிக்கை வீண் போகல. இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றவர் கண்கள் சந்தோஷத்தில் கலங்க தன் தந்தையை பார்த்து புன்னகைத்தவன், அப்பா, எனக்கான பரிசு எங்க? நான் இந்த சக்கரத்தை அடைஞ்ச உடனே எனக்கு ஒரு முக்கியமான பரிசு தருவன்னு வாக்கு தந்தீங்களே என்று ஆர்வத்துடன் கேட்டார். நிச்சயமா, அதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தார் என்று ஒரு ரத்தின பேழையில் இருந்த ஒரு அதிசய புத்தகத்தை எடுத்து கண்களில் ஒற்றி அவனது கையில் தந்தார் அரசர் ராஜசிம்மன். அதை பார்த்த வீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் பிரகாசித்தது. இது உனக்கான பரிசு வீரா. இந்த புத்தகம் நம்ம முன்னோர்களுடைய புனிதமான பாரம்பரியம். இதுல மறைஞ்சிருக்கிற சூத்திரத்தை நீ கண்டுபிடிச்சாகணும். இது நிச்சயமா நம்ம இனத்துடைய மறுமலர்ச்சிக்கு உதவும். நீ நம்ம இனத்தை காப்பாத்துவன்னு நான் உறுதியா நம்புறேன் என்றார். வீரசிம்மன் தன் கையில் இருந்த தெய்வீக புத்தகத்தை ஆசையாக தடவி பிரித்து பார்த்தார். வாழ்க்கை சூத்திரங்கள் என்று எழுதப்பட்டிருந்த அந்த புத்தகம் முழுக்க முழுக்க சூத்திரங்களால் நிறைந்திருக்க அந்த புத்தகத்தில் இருந்த ஒன்று கூட வீரசிம்மனுக்கு அப்போது புரியவில்லை. அதை பார்த்து புன்னகைத்த ராஜேந்திர சிம்மன், வீரா, சில வருஷங்களுக்கு முன்ன நான் உன்ன மாதிரி சிறுவனாய் இருக்கிறப்போ இந்த ஒட்டுமொத்த தென்மேற்கு பகுதியுமே நம்ம சுந்தர தேசத்து சாம்ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. என்னுடைய தந்தை விஜயேந்திர சிம்மன் ஆட்சியில மக்கள் இப்ப இருக்கிறத விட அப்ப அதிக செழிப்போடவும் செல்வாக்கோடவும் இருந்தாங்க. ஆனா அது நீண்ட காலம் நிலைக்கல என்றவரின் பேச்சில், என்னாச்சுப்பா என்று குறுக்கிட்டான் வீரசிம்மன். திடீர்னு ஒரு பெரிய அசுரப்பட வந்து நம்ம சுந்தர தேசத்தை தாக்குச்சு. பயங்கரமான போர், கண்ணு கட்டின தூர வரைக்கும் சடலங்கள். அந்த அசுரங்கள் சக்தி வாய்ந்த அத்தனை வீரர்களை கொஞ்சமும் இரக்கமில்லாம கொன்னாங்க. பல திறமையான இளைஞர்கள் உயிரோட விழுங்கப்பட்டாங்க. அந்த காட்சியோட கொடூரத்தை இப்ப யோசிச்சாலும் என் இதயமே நடுங்குது. அந்த அசுரர் படை வீரர்களை தாண்டி அப்பாவி மக்களையும் சூறையாடுச்சு. எங்க திரும்பினாலும் மரண ஓலந்தான். எல்லாம் முடிஞ்சது, இனி இருட்டு மட்டும்தான் நினைச்சப்பதான் நம்பிக்கை ஒளியா அவதரிச்சாரு நாகரிஷி முனிவர். அவர் தன்னோட புனிதமான வெள்ளை நெருப்பால எல்லா அசுரர்களையும் எரிச்சு சுந்தர தேசத்தை அழிவிலிருந்து காப்பாத்தினார். அப்ப அவர் தந்ததுதான் இந்த தெய்வீக புத்தகம். கூடவே 2 தெய்வீக மூலிகைகளையும் என்னுடைய தந்தையும் அரசருமான விஜயேந்திர சிம்மன் கிட்ட ஒப்படைச்சாரு நாகரிஷி முனிவர். அரசே, இந்த புத்தகத்துல தெய்வீக சக்திகளுடைய சூத்திரங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தோட அந்த அபூர்வமான தெய்வீக சக்திகளை எழுப்புறவர் யாரு? அவரே முழு மனித இனத்துக்கும் நன்மை செய்யற ஆபத் பாந்தவனா
உலக காப்பாத்துற ரட்சகனா தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொன்னார். அப்போல இருந்து 2 தலைமுறையா நம்ம குடும்பத்தில இருந்து பலர் அந்த புத்தகத்தை படிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எழுதப்பட்ட எந்த தெய்வீக சூத்திரத்தையும் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. என்னாலையும் முடியல. ஆனா இத உன்னால படிக்க முடியும் நான் நம்புறேன். நீ சாதிக்க பிறந்தவ வீரா. உன் ஜாதகம் அப்படி. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். இனி இது உன்னோட பொறுப்பு. இத நீ கத்துக்கிட்டு உன்னோட சகோதரி வேதாவுக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும் வீரா என்றார். வீராவுக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவனை விட ஒரு நொடி தாமதமாக பிறந்தவள். இருவரும் இரட்டையர்கள். அவள் பெயர் வேதவள்ளி. அனைவரும் வேதா என்றுதான் அழைப்பார்கள். மிகவும் புத்திசாலி, ஆற்றல் மிகுந்த பெண். தன் தங்கை மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான் வீரா. அவள் இப்பொழுது ஆதிசக்தி ஆசிரமத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறாள். விரைவில் வீராவும் அங்கு செல்வதற்குத்தான் தயாராகிக் கொண்டிருந்தார். இப்போது ராஜேந்திர சிம்மன் மீண்டும் பலமாக தொடர்ச்சியாக இரும அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது. அதில் பதறியவர் அப்பா என்று கத்தியபடியே தந்தையை பிடித்தார். பின் வீரர்களே, வைத்தியரை வர சொல்லுங்க, வீரர்களே வீரர்களே யாரெங்கே என்று கத்தினார். அரசர் ராஜேந்திர சிம்மன் அப்படியே சரிய அவரை தன் மடியில் சாய்த்துக் கொண்ட வீரா அவருடைய உடல் மெல்ல மெல்ல நீல நிறமாக மாறுவதைக் கண்டு அதிர்ச்சி ஆனார். அப்பா என்னாச்சு என்று துடித்து போனவன் வைத்தியரை அழைத்து வர நகர அதற்குள் ஏதோ புரிந்து கொண்ட ராஜேந்திர சிம்மன், இல்ல வீரா, நான் ஏமாந்துட்டேன். எல்லாம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கோ. உன் சகோதரி வேதாவை பத்திரமா பார்த்துக்கோ. நீதான் என் கடைசி நம்பி என்றவர் வார்த்தைகளை முடிக்கும் முன் அவன் மடியிலேயே மடிந்து விழ ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் விழித்த வீரசிம்மன் தன் தந்தையை எழுப்ப முயன்றான். அப்பா அப்பா எழுந்திருக்கப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. வீரர்களே யாராவது வாங்க அப்பா என்று உயிரற்று உடலாக கிடந்த தன் தந்தையை உலுக்கியவனின் கண்ணீர் அவன் தந்தையின் முகத்தில் பட்டு தெரித்தது. அப்போது திடீரென சில படை வீரர்கள் உள்ளே நுழைய அவர்களைத் தொடர்ந்து இருவர் ராஜ அலங்காரத்துடன் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் கஜேந்திர சிம்மன் மற்றும் நரேந்திர சிம்மன். இருவரும் ராஜேந்திர சிம்மனின் சித்தப்பா மகன்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்கள். இந்த நொடிக்காகத்தான் தந்திரமாக பல வருடங்களாக காத்திருந்தனர். உள்ளே நுழைந்த இருவரும் அழுது கொண்டிருந்த வீரசிம்மனை கண்டு எந்த கேள்வியும் கேட்காமல் வீரர்களுக்கு கண்காட்ட வீரர்கள் வீரசிம்மனின் கையில் சங்கிலியை பூட்டினர். தந்தை இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்த வீரசிம்மன், என்ன பண்றீங்க? நான் எதுவும் பண்ணல. அவரு என் அப்பா. அவருக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. சித்தப்பா, உங்க கோபத்தை காட்டுற நேரம் இதுதானா என்றவன் ஏதோ புரிந்தவனைப் போல அவர்கள் இருவரையும் அதிர்ச்சியாக பார்க்க நரேந்திர சிம்மன் சத்தமாக சிரித்தான். அவன் தன் வாளை வீரசிம்மனின் நெஞ்சில் அழுத்தி, ஆமா, விஷம்தான், கொடிய விஷம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா இப்படித்தான் ஒரே நிமிஷத்துல உயிர் பறந்துடும் என்றவன் வாளை சற்று அழுத்தி, எனக்கு உன்னையும் இப்பவே கொல்லணும் போல இருக்கு என்றான். அவனை கஜேந்திர சிம்மன் கட்டுப்படுத்தினான். நிலைமையை புரிந்து கொண்ட வீரசிம்மன், சித்தப்பா, என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வைத்தியரை வர சொல்லுங்க. அப்பாவை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் என்று கெஞ்சினான். ஆனால் சத்தமாக சிரித்த நரேந்திரன், வீரா, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க என்றவன் சட்டன முகத்தை கொடூரமாக மாற்றி, துரோகிக்கு தேவை மரணம்தான், வைத்தியம் இல்ல என்றவன் வீரசிம்மனின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தான். அவன் அடித்ததை விட அவன் சொல்லிய துரோகி என்ற வார்த்தை வீராவை ஆழமாக தாக்கியது. என்னது துரோகியா? யாரு? ஏன் அப்பா துரோகியா என்று கோபத்தில் கர்ஜித்தான். இப்போது கஜேந்திர சிம்மன் முன் வந்தான். ஆமாடா, நீ துரோகியோட மகன்தான். யவன தேசத்துக்கு இந்த நாட்டையே அடகு வச்ச துரோகியோட மக. இதத்தான் நாங்க இந்த சுந்தர தேசத்து மக்கள் கிட்ட சொல்ல போறோம்
என்றான் இருமாப்பாக. அதை கேட்ட வீராவின் கண்கள் கலங்கின. அதனால உன் தகப்ப செஞ்ச துரோகத்துக்கான தண்டனையை இனி நீ அனுபவிக்க போற. ஒரு அடிமையாவும் வாழ்நாள் முழுக்க சித்திரவதை அனுபவிக்க போற. உன்னை சிறையில் அடைக்க போற. சாவுக்காக நீயா கெஞ்சிற நாள் சீக்கிரமே வரும். அது வரைக்கும் இனி ஒவ்வொரு நொடியும் உன்னை துடிக்க வச்சு ரசிக்க போறோம் என்று ஆணவமாக கொக்கரித்தனர் கஜேந்திர சிம்மனும் நரேந்திர சிம்மனும். கோபமாக முறைத்த வீரசிம்மன், உங்களை சும்மா விட மாட்டேன். என் அப்பாவை கொன்ன உங்களை வெட்டி வீச போற துரோகிகளா என்றவன் ரத்தம் கொதிக்க வீரர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவன் தன் சித்தப்பாக்களை கொல்ல ஓடினான். ஆனால் நரேந்திர சிம்மன் தன் சக்தியை கொண்டு அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த அடியை தாங்க முடியாமல் அதிக சக்தியில்லாத இளம் வயது வீரசிம்மன் சுருண்டு விழுந்து வலியில் முனகினான். சுற்றியிருந்த வீரர்கள் இதை பார்த்து கைகொட்டி சிரித்தனர். என்ன வீரசிம்மன் பேர் இருந்தா நீ பெரிய மாவீரனா? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ஒரு கோழை. நீ என்ன எதிர்க்கிறியா? உன் அப்பாவுக்கு தந்த விஷத்தை உனக்கு தர எங்களுக்கு தெரியாதா? இல்ல ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்க உன் சகோதரி வேதாவோட உயிரை எடுக்க எங்களுக்கு தெரியாதா என்ற நரேந்திரனின் வார்த்தைகளில் வீரசிம்மன் அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தார். நீ அமைதியா சிறையில் இருந்தா உன் தங்கச்சியும் உயிரோட இருப்பா. அவளை கொல்ல எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரிஞ்சுக்குவன்னு நினைக்கிறேன் என்று ஆணவமாக சிரித்தவன், எடுத்துட்டு போங்க இவனை என்று கட்டளையிட்டார். தந்தையின் மரணத்தை கண்முன்னே கண்ட வீரசிம்மனுக்கு தன் தங்கைக்கும் அதே நிலை வந்துவிடக் கூடாது என்று தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். பின் அமைதியாக அவர்கள் கட்டளைக்கு அடிபணிய ஒத்துக்கொண்ட அடுத்த நொடியிலிருந்து ஆரம்பமானது வீரசிம்மனின் அடிமை வாழ்க்கை. சுந்தர தேசத்து சிறை அதன் பட்டத்து இளவரசருக்கு சலுகை தரவில்லை. மாறாக கொடூரத்தின் மறுபக்கத்தை காட்டியது. மரணம் என்ற ஒன்றை தவிர அத்தனை வேதனையையும் அவனுக்கு தந்தது. காலம் வேகமாக ஓடி 4 ஆண்டுகளை கடந்தது. இந்த 4 ஆண்டு காலம் வீரசிம்மனுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் கொடுங்கோல் ஆட்சியாக மாறிப்போனது. முழு நகரத்தின் நிர்வாகமும் சீரிழந்தது. ஊழியர்கள் அதிகாரிகளின் சம்பளம் குறைந்தது. வரி மக்கள் விழியை பிதுக்கியது. அரசே மக்களை கொள்ளையடித்தது. நாட்டின் அனைத்து வளங்களும் அரசுக்கும் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கும் செலவிடப்பட்டது. எதிர்த்தவர்கள் குற்றவாளியாக்கப்பட்டனர். மக்கள் ராஜேந்திர சிம்மனின் ஆட்சியை எண்ணி ஏங்க ஆரம்பித்தனர். இடையில் தற்போதைய கொடுங்கோல் ராஜாவான கஜேந்திரனின் உத்தரவுப்படி சிறைச்சாலையில் இருக்கும் வீரசிம்மன் ஒரு பயிற்சி உதவியாளராக நியமிக்கப்பட்டார். பயிற்சி உதவியாளர்கள் பெரும்பாலும் மரண தண்டனை விதிக்கப்படும் கைதிகளாகவே இருப்பர். அவர்கள் அந்த நாட்டின் அரச குடும்பத்தின் வாரிசுகளும் சீடர்களும் போர் வீரர்களும் பயிற்சி செய்யும் போது அடிவாங்கும் பொம்மைகளாக இருப்பர். அனைத்து சீடர்களும் இந்த உதவியாளர்கள் மீதுதான் தங்கள் நுட்பங்களையும் சக்திகளையும் சோதிப்பார்கள். மேலும் திருப்பி அடிக்கவோ பழிவாங்கவோ அடிமைகளுக்கு அனுமதி இல்லை. எனவே இந்த அடிமைகளில் பலர் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சிகளின் போது கொல்லப்பட்டனர் அல்லது ஊனமுற்றனர். வீரசிம்மனை பொறுத்தவரை அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாதாரண கைதி அல்ல. சுந்தர தேசத்தின் முன்னாள் பட்டத்து இளவரசன். கடந்த 4 ஆண்டுகளாக பயிற்சி உதவியாளனாக அவன் தொடர்ந்து தாக்கப்பட்டான். இந்த 4 வருடங்களில் எண்ணற்ற தாக்குதல்களையும் அவமானங்களையும் வலிகளையும் அனுபவித்திருந்தான். தந்தை இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இங்கு வந்தவன் தங்கைக்காக இதை தனது விதியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு வருபவர் அனைவரும் கொலைகாரர்களாக இருப்பர் என்பதில்லை. அப்பாவியான மக்களும் கொடுமை அனுபவித்தனர். அதை பார்த்த வீரசிம்மனின் ரத்தம் கொதித்தால் அமைதியாக இருப்பதை தவிர அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அன்றும் பயிற்சி உதவியாளராக பல அடிகளை வாங்கிக் கொண்டு காயங்களுடன் தனது சிறைக்கு வந்தான் வீரா. 18 வயது இளைஞனாக உடல் மெலிந்து கசங்கி கந்தலாக தோற்றமளித்தாலும் அவனது பிரகாசமான நீல கண்கள் மட்டும் அரச குடும்பத்தின் தேஜஸுடன் ஒளிர்ந்தது. சிறையில் உள்ள விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த கிழிந்த பழைய புத்தகத்தை நம்பிக்கையின்றி பார்த்தான் வீரா. மீண்டும் அதை படிக்க முயற்சித்தான். இதை தந்தபோது அவன் தந்தை, இந்த புத்தகம் நம்ம முன்னோர்களுடைய புனிதமான பாரம்பரியம். இது நிச்சயம் நம்ம இனத்தோட மறுமலர்ச்சிக்கு உதவும். நீ நம்ம இனத்தை காப்பாத்துவன் நான் உறுதியா நம்புறேன்
என்ற அவர் வார்த்தை அவன் காதுகளில் இன்றும் எதிரொலித்தது. அப்பா, இந்த புத்தகத்தை இந்த 4 வருஷத்துல எத்தனை முறை படிச்சேன்னு எனக்கே தெரியல. இதுல இருக்கிற சூத்திரங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நீங்க மட்டும் நல்லவரா, அவ்வளவு இரக்கம் உள்ளவரா இல்லாம இருந்திருந்தா, எல்லாரையும் நம்பாம இருந்திருந்தா, நம்ம தேசம் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்காது. நீங்களும் என்னை விட்டு போயிருக்க மாட்டீங்க என்று மனமுடைந்து அழுதான். பின் கண்ணீரை துடைத்துக் கொண்டவன், தங்கச்சி வேதா என்ன ஆனா, எப்படி இருக்கான்னு தெரியல. அவளுக்காக மட்டும்தான் இந்த நரக வாழ்க்கைய சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா ஒண்ணுப்பா, உங்களை கொடூரமா கொன்ன ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்காம போய மாட்டேன். அவங்களுக்கு சாவுக்கும் மேல பெரிய தண்டனையை நிச்சயமா கொடுப்பேன். இது என் சபதம் என்று ஓங்கி தரையில் அறைந்து தன் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். வீரசிம்மன் கடந்த 4 வருடங்களாகவே இந்த சபதத்தை தான் தினமும் எடுத்து வந்தான். ஆனால் தனது குறிக்கோளில் எப்படி வெற்றி பெறுவது என்பதுதான் அவனுக்கே தெரியவில்லை. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஏதோ ஒரு சூத்திரம், தீர்வு அல்லது ஏதோ ஒரு மந்திரம் அந்த புத்தகத்தில் மறைந்திருப்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் பலமுறை படித்த பிறகு அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் வீரசிம்மன் மனம் தளரவில்லை. மிச்சமிருந்த மொத்த நம்பிக்கையையும் சேர்த்துக் கொண்டு இந்த புத்தகத்தோட ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மந்திரம், ஒளி, சூத்திரம், குறியீடுன்னு ஏதாவது ஒன்ன நிச்சயமா கண்டுபிடிக்கணும். கடவுளே, எனக்கு நீதான் உதவணும் என்றவன் அந்த சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் மீண்டும் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கி மெல்ல களைப்பில் உறங்கிப் போனான் வீரா. சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு காற்று வேகமாக அடிக்க விளக்கின் தீ அசைந்து ஆடியது. அதிலிருந்து கிளம்பிய ஒரு தீப்பொறி மெல்ல பறந்து வந்து புத்தகத்தில் விழுந்தது. கிழிந்த புத்தகத்திலிருந்து மெல்லிய வெளிச்சம் பரவி அதிலிருந்த தங்க நிறத்திலான மந்திர இலைகள் ஒளிரத் தொடங்கின. சட்டென்ற அந்த அறை பிரகாசமாக மாறியது. வெண்தாடியுடன் சாந்த சொரூபியாக தெய்வீகத் தன்மையுடன் அங்கே தோன்றினார். அவரது பார்வை அசந்து உறங்கிக் கொண்டிருந்த வீராவின் மேல் பதிந்தது. அவர் புன்னகையுடன், காரணமில்லாம காரியமில்ல வீரா, வைரம் கூர்த்தீட்ட தீட்டத்தான் பிரகாசமா ஜொலிக்கும். கூடிய சீக்கிரமே நீயும் பிரகாசிப்ப என்றவர் அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து மறைய அவருடன் அந்த புத்தகத்தின் பிரகாசமும் மறைந்து பழைய நிலைக்கு மாறியது. மறுநாள் காலை பறவைகளின் கூக்குரலோடு அந்த நாள் விடிந்திட காலையின் குளிர் இன்னும் அனைவரையும் கம்பிளிக்குள் முடக்கி வைத்திருந்தது. அந்த நேரம் வீரசிம்மனின் சிறைக்கதவு திறந்து ஒரு மனிதன் வர அவனது காலடி சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது. ஆனால் புத்தகத்தின் ரகசியத்தை இரவு முழுக்க தேடிய அசதியில் இருந்த வீரசிம்மனுக்கு அந்த சத்தம் சுத்தமாக கேட்கவில்லை. உள்ளே வந்தவனும் சற்றும் இரக்கமின்றி அவன் மேல் கால் வைத்து, ஏய், இன்னும் என்ன தூக்கம்? பட்டத்து இளவரசனுக்கு எந்திரிக்க மனசு வரலையோ? இது என்ன உன் அரண்மனை நினைச்சியா? சிறைச்சாலை. அடிமங்கள்லாம் இங்க இருக்கிற சட்டங்களை சரியா பின்பற்றணும். எந்திரிச்சு போ அடிங்க என்று உதைத்தான். அந்த மனிதன் சுந்தர தேசத்தின் சிறைச்சாலை பொறுப்பாளர் வேம்புலி. அவனது முகத்தில் பல வெட்டுக்காயங்கள் இருந்தன. சில பற்கள் உடைக்கப்பட்டு சற்று அகோரமாக இருந்தான். அவன் உதைத்ததில் வலியில் முனகியபடி கம்பளியை விளக்கி விடித்த வீரசிம்மன் தடுமாற்றத்துடன் எழுந்து நின்றான். விலையுயர்ந்த பட்டாடைகளை மட்டுமே அணிந்து வளர்ந்தவன் இப்போது கிழிந்து தோய்ந்து போன ஆடைகளை அணிந்திருந்தான். அவன் மெல்ல நடந்து வர மீண்டும் அவன் பின்தலையில் ஒரு அடியை தந்த வேம்புலி, ஏய், உன் செய்கையெல்லாம் வர வர சரியில்லையே, இரு, ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பாடம் கத்து தரனா இல்லையான்னு பாரு என்று கத்தியவன் அவனை வெளியே தள்ளினான். அங்கே நின்ற வீரர்கள் சங்கிலிகளை கொண்டு அவன் கை கால்களை பூட்டி கடினமான தோல் கவசத்தை அணிய வைத்து முரட்டுத்தனமாக அவனை பயிற்சி மைதானத்திற்குள் தள்ளினர். பயிற்சி மைதானம் சற்று பெரியதாக இருந்தது. இது சுந்தர தேசத்தின் முக்கிய சீடர்களுக்கு பயிற்சிக்கென ஒதுக்கப்பட்ட இடம். இந்த நுழைவாயிலின் இருபுறமும் வெள்ளை பளிங்கு கல்லாலான பெரிய தூண்கள், மேலே சிங்க சிலைகள் இருந்தன. உள்ளே பச்சை நிற அங்கிகளை அணிந்த 30க்கும் மேற்பட்ட சீடர்கள் மைதானத்தின் நடுவில் பிரதான குருவின் வழிகாட்டுதலின் கீழ் போர்க்கலையை பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த மக்கள் சுந்தர தேசத்தின் முக்கிய சீடர்கள். அவர்கள் அனைவரும் பலதரப்பட்ட கடினமான தேர்வுகளுக்கு பிறகு பிரதான சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் திறமைகள்
இங்கு பயிற்சியில் மெருகூட்டப்பட்டு தலைசிறந்த வீரர்களாக மாற்றப்படுவர். மைதானத்தின் மறுபுறம் 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் தோல் கவசத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கைகளும் கால்களும் கூட வீரசிம்மனைப் போலவே கட்டப்பட்டிருந்தன. அவர்களின் உடல்கள் காயங்களாலும் தழும்புகளாலும் மூடப்பட்டிருந்தன. அவர்களின் சோர்வும் தளர்வும் அவர்களின் முகங்களில் அப்பட்டமாக தெரிந்தது. பயிற்சி மைதானத்திற்கு வந்ததும் வீரசிம்மனும் அந்த மனிதர்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டார். இந்த ஆண்களில் பெரும்பாலானோர் கைதிகள், அதுவும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அனைத்து கைதிகளுமே உதவியாளர்களாக பயன்படுத்தப்பட்டனர். அப்போது பிரதான குருவின் குரல் அந்த பயிற்சி மைதானத்தில் எதிரொலித்தது. இன்னைக்கான பயிற்சி முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் அவங்களுக்கான ஒரு உதவியாளனை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்காவது மனித உடல்ல இருக்க எலும்பு அமைப்பையும் பலவீனங்களையும் ஞாபகத்துல வச்சு சரியா பயிற்சி எடுங்க. அதுக்காக தான் உண்மையான மனித உடலையே தாக்க தந்திருக்கும். சும்மா நீங்க விளையாடுறதுக்காக தரல என்று எரிந்து விழுந்தவருக்கு அமைதியாக தலையசைத்த சீடர்கள் அனைவரும் தங்கள் உதவியாளரை தேர்ந்தெடுத்தனர். விரைவில் அத்தனை அடிமைகளின் வேதனையான அலறல்களும் அந்த பயிற்சி மைதானம் முழுக்க எதிரொலிக்கத் தொடங்கின.